Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து பெட்டராக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான் இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நிறைய பேர் புக் மார்க் இம்போர்ட் ஆகல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் இம்போர்ட் ஆகலாம்? நீங்கள் வந்து ஓல்டு வருஷன் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நியூ வருஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். நியூ வருஷன் ட்ரை பண்ண மட்டும் நீங்கள் வந்து புக் மார்க் இம்போர்ட் ஆகும். இதுக்கான லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தந்திருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூ வருஷன் அலைட் மோஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா புக் மார்க் ஷேகர் பர்சன்டேஜ் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். ஷேகர் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறது நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே லைட்டாக பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த லாக் வந்து லிங்க் லாக் வந்து அன்லாக் ஆகிடும். நீங்கள் அன்லாக் ஆனோடனே லிங்க் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புக் மார்க் பர்சன் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு லிரிக்கான டெம்ப்ளேட் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணி அது வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். செட் ஆனே லாஸ்ட் கரெக்டாக இந்த புக் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80:37 வரைக்கும் கரெக்டாக வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் 80:37 நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணோம். எப்படி ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக 8:37 வச்சுங்க ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா செலக்ட் பண்ணிங்க. யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜ் எப்படி ஜூம் பண்ணிங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பிளாக் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. இல்லை இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸ் ஏரியா கிளிக் பண்ண நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணி நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் ஆன அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அது கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த புக் மார்க் வரைக்கும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அதே இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற சொல்ல கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து கட் பண்ணி கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ள நான் எப்படி கீழே வந்து ஷோ பண்ணுற பாருங்க. கரெக்டாக எப்படின்னா புக் மார்க்குள்ள இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க. கிராப் பண்ணி ஆட் பண்ணி முடிஞ்சோடனே நம்ம வந்து இது வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணேன். இந்த லேயர் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து ஷேகர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி 3 டாட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆனோடனே பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கரெக்டாக நான் 9:48 ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. 11:41 நெக்ஸ்ட்டு 13:39 இதுக்கு பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 15:57 வரைக்கும் இந்த கரெக்டாக வந்து 4 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரெஸ் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். அப்போ அந்த லேயர் வந்து எஃபெக்ட் வந்து கட் பண்ணிங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 16:49 வந்து லாஸ்ட்டாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி விட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17:58 வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 18:14 லேயர் இருக்குதுல்ல அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணிங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக 19:19 இந்த லேயர் வந்து நெக்ஸ்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20:34 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. திரும்பி நெக்ஸ்ட் லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட் ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி வந்துருங்க. லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நான் லாஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. ஆட் பண்ண பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த தேர்டாக ஒரு லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு எம்டியாக விட்டுருப்பீங்களா ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக வந்து ஒரு லேயர் வந்து எம்டியாக இருக்குல்ல அந்த எம்டியாக இருக்கிற எல்லா லேயருக்கும் லேயர் செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க.
நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 சிசி லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடும் பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்டில் வச்சுங்க. ஸ்டார்ட்டில் வச்சு ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த 3 லேயர் வந்து ஆட் ஆகிடும். அந்த லேயர் வந்து லாஸ்ட் கரெக்டாக செட் ஆகிடும் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே சைடு போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டர் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.